மன்னிச்சிட்ட மக்களே, உங்கள்ட்ட நான் பொய் சொல்லிட்டேன். முதல் காதல் பத்தி முதல் வீடியோல பேசியிருப்பேன். அது உண்மை கிடையாது. பொய். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒண்ணு இருக்கு. அது அறியாத வயசுல வந்த காதல் மக்களே. அப்ப நான் 9வது படிச்சுட்டு இருந்தேன். என்னோட தம்பி, கசின் பிரதர் வந்து 8வது படிச்சுட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா ஆனாங்க. அதுல வந்து கட்டப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 3 கசின் கேர்ல்ஸ் இருக்காங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் இவனுங்களே ரிசர்வ் பண்ணிட்டானுங்க. கசின் பிரதரும் இன்னொரு பையனும். ஸோ ஒரு பொண்ணு தான் இருந்தா. ஒரு நாள் வந்து எங்க ஃபோட்டோஸ்லாம் வந்து இவன் அனுப்பிச்சு விட்டான். அதுல வந்து ஒரு பொண்ணு, அதான் பேலன்ஸ் இருக்க பொண்ணு வந்து இவன்கிட்ட சொல்லியிருக்கு, எனக்கு வந்து அவர புடிச்சிருக்கு அப்டின்ட்டு. இந்த கட்டப்பா வந்து என்ட்ட சொல்றான், அந்த பொண்ணுக்கு உன்ன புடிச்சிருக்கான்டா. நான் நான் அப்டின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு, அதுக்கப்புறம் நான் Instagram டவுன்லோட் பண்ணி, அப்ப என்ட்ட ஃபோன் கிடையாது. அக்கா ஃபோன் தான். அக்கா ஃபோன்ல டவுன்லோட் பண்ணி, அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக டவுன்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே பேசிட்டே இருக்கோம். அவன் எனக்கும் புடிச்சிருக்குன்னு சொல்லி, அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப அறியாத வயசுலயே கிரிஞ்சு பண்ணுவோம் இல்லையா? ஐடி பொண்டாட்டி, என்ன பண்ற? சாப்பிட்டியா? அப்படிலாம் வாடி போடின்லாம் பேசி ஃபன் பண்ணி வச்சிருப்பேன். எப்பவுமே லாக் அவுட் பண்ருவேன். ஒரு நாள் வந்து என்ன கடைக்கு அனுப்புறாங்க. நான் ஃபோன அப்படியே வச்சுட்டு போயிடுறேன். நான் மாட்டிக்கிறேன். எங்க அக்கா வந்து எல்லா மெசேஜும் படிச்சிடுறா. படிச்சுட்டு என்ன ரூம்குள்ள கூப்பிட்டு வச்சு கிழி கிழின்னு கிழிக்கிறான். என்னடா வயசாகுது உனக்கு? ஸ்கூல் கூட முடியல இதுவரை லவ் பண்ணிட்டு இருக்க. அ என்ன வாடி போடின்னு பேசுற? என்ன பொண்டாட்டி கிண்டாட்டின்னு பேசுற? என்ன வயசாகுது உனக்கு? 10வது கூட தாண்டல அப்படிலாம் கேட்டு, இரு அம்மாகிட்டயே சொல்றேன் நான். மன்னிச்சிடுக்கா தெரியாம பண்ணிட்டேன்க்கா. மன்னிச்சு மன்னிச்சு அப்படி கெஞ்சி அத வச்சு என்ன 1 வருஷம் பிளாக்மெயில் பண்ணான். இப்ப இங்க மெயின் ட்விஸ்ட் வந்து அது கிடையாது. நான் மாட்டுனது கிடையாது. என்ன நான் லவ் பண்ண பொண்ணு உண்மையே கிடையாது. அது ஒரு ஃபேக் ஐடி. இப்ப புரியுதா நான் ஏன் கட்டப்பான்னு சொன்னேன்ட்டு? முதுகுல குத்திட்டான் அவன். அவன் தான் வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எங்க எல்லாரையும் ஏமாத்தியிருக்கான். அவன் லவ் பண்ண பொண்ணும் உண்மை கிடையாது. அந்த பொண்ணோட கசின்ஸ் நாங்க லவ் பண்ணோமா, அதுவும் உண்மை கிடையாது. ஆக மொத்தத்துல நாங்க எல்லாருமே வந்து ஃபேக் ஐடிய லவ் பண்ணியிருக்கோம். அவன் எங்கள ஏமாத்தியிருக்கான். இப்ப என்னன்னா வந்து, நான் உண்மையான பொண்ண லவ் பண்ணி, எங்க அக்காகிட்ட மாட்டி அசிங்கப்பட்டிருந்தா பிரச்சனையே கிடையாது மக்களே. போயும் போய் ஒரு ஃபேக் ஐடிய லவ் பண்ணி, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துக்கப்பட்டு, கஷ்டப்பட்டு, எல்லா பட்டு துப்பிக்கணும்னு தோணுது மனசுல. என்ன பண்றது? உண்மையான காதல் ஆயிப்போச்சு. முதல் காதல் இல்லையா?